Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே காதலை ஏற்க மறுத்த கல்லூரி மாணவியை இளைஞர் வீடு புகுந்து தாக்க முயன்ற நிலையில் மாணவி அவரிடமிருந்து தப்பியோடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள மந்தியமலை பகுதியை சேர்ந்தவர் ஜெனீஷ். 28 வயது இளைஞரான இவர் பக்கத்து ஊரான குன்னமலை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவரை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஜெனீஷ் அந்த கல்லூரி மாணவியிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார். மாணவி அதை ஏற்க மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஜெனீஷ் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்த ஜெனீஷ் நேற்று காலை அந்த மாணவியின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த அவரை தாக்க முயன்றுள்ளார். இதனால் அச்சமடைந்த மாணவி சுவர் ஏறி குதித்து பக்கத்து வீட்டிற்கு தப்பி சென்ற நிலையில் அங்கும் துரத்தி சென்று தாக்க முயன்ற போது மாணவி செல்போன் மூலம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததால் சுதாரித்துக் கொண்ட ஜெனீஷ் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி தப்பி சென்றுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளச்சல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு தப்பி ஓடிய ஜெனீஷை தேடி வரும் நிலையில் தாக்குதலுக்கு பயந்து சுவர் ஏறி குதித்து தப்பிய கல்லூரி மாணவியை இளைஞர் பின்தொடர்ந்து சென்று தாக்கம் முயலும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். Taste the Daily.